பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த காலை வேளையிலே நாம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிப்போம். தேவ செய்தியுடைய தலைப்பு, நாம் விசுவாசத்தில் எப்படி இருக்க வேண்டும். நாம் விசுவாசத்தில் எப்படி இருக்க வேண்டும். இந்த தலைப்பிலே தான் கர்த்தருடைய வார்த்தையை என்ன செய்ய போகிறோம், நாம் பார்க்க போகிறோம். கவனியுங்கள். விசுவாசத்தில் எப்படி இருக்க வேண்டும் என்று பார்ப்பதற்கு முன்பாக, விசுவாசம் என்றால் என்ன? கவனிக்கிறீங்களா? விசுவாசம் என்றால் என்ன? எபிரேயர் புஸ்தகம் 11வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிப்போமா? எபிரேயர் 11:1. வேகமாக, சீக்கிரமா. உறுதியும். எல்லாரும் எடுத்துக்கொண்டீங்களா? எடுத்துக்கொள்ளுங்க. வசனத்தை கவனிங்க. எபிரேயர் புஸ்தகம் 11வது அதிகாரம் 1வது வசனம். அங்கதான் நம்ம விசுவாசம்னா என்னன்னு சொல்லி பார்க்கிறோம். புரியுதா? விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமா இருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயம். அப்படின்னு என்னங்க? உறுதியும் நிச்சயமும். உறுதியும் நிச்சயமும். இது நம்ம கொஞ்சம், இது ஒரு விளக்கம். அப்படின்னா ஆதியாகமம் 1வது அதிகாரத்தை நம்ம நல்லா கவனிக்கணும். ஆதியாகமம் 1வது அதிகாரத்துக்கு ஒன்று போச்சல, அதை கவனிக்கணும். அப்ப தேவன் சகலவற்றையும் உருவாக்குறதுக்கு முன்னாடி, புரிதவங்களுக்கு, வானங்கள், இன்னும் சத்துவங்கள், இன்னும் பாருங்க, பூமி, நட்சத்திரம், மற்ற உயிரினங்கள் எல்லாத்தையும் அவன் உருவாக்குறதுக்கு முன்னாடி இவையெல்லாம் உருவாகும் என்று தன்னுடைய இருதயத்தில் உறுதியாக என்ன செய்தார்? நம்பினார். எத்தனை பேர் நான் பேச புரியுது? இதெல்லாம் இப்ப உருவாகும் என்று தன்னுடைய இருதயத்தில் உறுதியாக என்ன செய்தார்? நம்பினார். எப்படி நம்பினார்? சும்மா நம்பல. எப்படி நம்பினார்? உறுதியாக. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். விசுவாசம் என்பது நம்பிக்கையில் எப்படி இருப்பது? உறுதியாக இருப்பது. ஒரு காரியத்தை குறித்து நம்பிக்கையில் உறுதியாக இருப்பதுதான் என்னது? விசுவாசம். எதுவுமே இல்லை, தேவன் மட்டும்தான் இருக்கிறாரு, அவர் மட்டும்தான் இருக்கிறாரு. ஆனா இருதயத்துல உறுதியா நம்புறாரு. வானங்கள், பூமி, சத்துவங்கள் எல்லாம் எல்லாம். ஆனா எதையுமே இன்னும் அவர் பார்க்கல. எத்தனை பேர் நான் பேச புரியுது? இருதயத்துல உறுதியா நம்புறாரு. ஆனா இவைகளை ஒன்றையும் கண்ணால என்ன பண்ணல? காணல. அதான் விளங்கிக்கோங்க. கண்களால் என்ன செய்யல? காணல. கண்ணால காணல. அதுக்காக இல்லைன்னு சொல்லி அர்த்தம் இல்லை. நான் பேசிய புரிஞ்சவங்க கை விட்டுங்கள. கண்களால காண முடியல. தேவனால வானங்களையும் பூமியும் மற்ற எல்லாவற்றையும் கண்களால காண முடியல. அதுக்காக இல்லை என்று அர்த்தம் இல்லை. அது இருக்கிறது. எத்தனை அமைஞ்சல போறீங்க? பக்கத்துல இருக்குது. அமைஞ்சலுங்க. பக்கத்துல மறைந்து இருக்கிறது. எத்தனை அமைஞ்சல போறீங்க? அழைத்த உடனே இப்ப வெளியே என்ன செய்ய போகுது? வந்துச்சா வரலையா? இதான் விசுவாசம். எத்தனை அமைஞ்சல போறீங்க? விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயம். காணல, ஆனா நிச்சயமா இருக்குன்னு நினைக்கிறாரு. உனக்கு நல்ல எதிர்காலம் நிச்சயமா இருக்கு, ஆனா இதை இன்னும் பார்க்கல, சீக்கிரம் வரப்போகுது. எத்தனை அமைஞ்சல போறீங்க? இதான் என்னது? விசுவாசம். உனக்கு அரசாங்க வேலை கிடைக்க போகுது, அதுல நிச்சயமா இரு. கிடைக்கல, அதுல நிச்சயமா இரு, அது கிடைக்க போகுது. இதான் விசுவாசம். எத்தனை அமைஞ்சல போறீங்க? இன்னும் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். உங்களுக்கு தேவையானது, ஆனா அது இப்போ உங்ககிட்ட இல்ல. உங்ககிட்ட அது இல்லாததுக்காக நிரந்தரமாக இல்லைன்னு சொல்லி அர்த்தம் இல்லை. அது பக்கத்துல தான் இருக்குது. ஒரு ஆமென் சொல்லுவாமா? அது மறைஞ்சிருக்கு. ஒரு ஆமென் சொல்லுவாமா? நீங்க உங்க நம்பிக்கையில உறுதியா இருந்தா காணப்படாமல் மறைஞ்சிருக்கிறது டக்குனு வெளியே என்ன பண்ணிடும்? ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இப்ப ஆமா,
நம்பிக்கையில உறுதியா இருக்கிறார். வானங்கள் நம்பிக்கையில உறுதியா இருக்கிறாரு. பூமி நம்பிக்கையில உறுதியா இருக்கிறார். நட்சத்திரங்கள் நம்பிக்கையில உறுதியா இருக்கு. சமுத்திரம் அவன் நம்பிக்கையில உறுதியா இருக்கிறாரு. காணப்படல அதுக்காக நிரந்தரமா இல்லைன்னு சொல்லி அர்த்தம் இல்ல. அவர் உறுதியா நம்புறாரு, நிச்சயத்தோடு இருக்கிறாரு. உடனே வெளியே வந்துச்சு. ஒரு ஆமென் சொல்லுவாமா? எல்லாமே பக்கத்துல தான் இருக்கு. உங்க பக்கத்துல இருந்து பார்த்து சொல்லுங்க, எல்லாமே பக்கத்துல தான் இருக்கு. சொல்லுங்க தயவு செஞ்சு, எல்லாமே பக்கத்துல தான் இருக்குது. உங்களுக்கு வேண்டியதெல்லாம் பக்கத்துல தான் இருக்குது. நல்ல எதிர்காலம், உயர்வு, மேன்மை எல்லாம் பக்கத்துல தான் இருக்குது. இப்ப நம்ம என்ன நினைக்கிறோம், சில நேரங்கள்ல பிசாசு வந்து அதெல்லாம் உனக்கு லாய்க்கு இல்லை, அதெல்லாம் உனக்கு கிடையாது, இதெல்லாம் எனக்கு எட்டாத கனி, அவங்களுக்கு அது எட்டும் கனி, எனக்கு எட்டாத கனி அப்படின்னு நினைச்சிங்களா? ஏன்னா பிசாசு வந்து இப்ப மனதுல தொடர்ந்து என்னதான் அவன் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறான், பொய்யா சொல்லிட்டு இருக்கிறான். அவங்க எல்லாம் வாழ்க்கையில முன்னேறுவாங்க, உனக்கு அந்த வாய்ப்பு இல்லை, அந்த கொடுப்பனை உனக்கு கிடையாது. புரியுதா? எத்தனை பேர் மனசுல பிசாசு பேசியிருக்கிறான்? புரியுதா? அரசாங்க வேலையெல்லாம் லட்சமா கொட்டுனாதாங்க கிடைக்கும். உன் வாயின் வார்த்தையின்படி அதுல விசுவாசம், அந்த நம்பிக்கையில உறுதியா இருக்கிறாங்க. அதனால கடைசி வரைக்கும் என்ன கிடைக்காம போயிருது அரசாங்க வேலை. ஆமா, நல்ல எதிர்காலம். எங்கெங்க எங்க அப்பா அம்மா கஷ்டப்பட்டாங்க, அவங்க அப்பா அம்மா கஷ்டப்பட்டாங்க, அவங்க அப்பா அம்மா கஷ்டப்பட்டாங்க, அதனால நானும் இப்ப என்ன பண்றேன், கஷ்டப்படுறேன். அந்த நம்பிக்கையில உறுதியா இருக்காங்க. அது அவங்களுக்கு விசுவாசமா மாறி அது அந்த விசுவாசம் வாழ்க்கையில வேலை செஞ்சுட்டு இருக்கு. இப்ப பிதாவாகிய தேவனுக்குள்ள ஒரு விசுவாசம் வேலை செய்யுது. என்ன தெரியுமா? வானங்கள் இருக்கு, அந்த நம்பிக்கையில உறுதியா இருக்கு. எத்தனை ஆமென் சொல்ல போறீங்க? சொந்த வீடு உறுதியா இருக்கு. எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? சொந்த நிலம் உறுதியா இருக்கு. எத்தனை ஆமென் சொல்ல போறீங்க? ரட்சிப்பு தொடர்ந்து நிலைத்திருக்க போது. எத்தனை ஆமென் சொல்ல போறீங்க? நித்தியத்துக்கு நம்ம ரெடியாவே இருக்கு. எத்தனை ஆமென் சொல்ல போறீங்க? நம்பிக்கையில் உறுதியா இருக்கிறோம். அது காணப்படல, ஆனா அந்த அதுல எப்படி இருக்கிறோம்? உறுதியா இருக்கு. ஆமென் சொல்லுவாமா? ஆமா. பாருங்க, விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயம். ஒரு ஆமென் சொல்லுங்களா? நீங்க என்னென்ன நம்புறீங்க, உங்களுக்கு வரணும், கிடைக்கணும், முடியணும், ஆகணும் நம்புறீங்க, அந்த நம்பிக்கையில எப்படி இருக்கணும்? உறுதியா. நம்பிட்டு இருக்கிறது வேற, அந்த நம்பிக்கையில எப்படி இருக்கு? உறுதியா. கண்டிப்பா நடக்குங்க, கண்டிப்பா முடியுங்க, கண்டிப்பா வருங்க, நிச்சயமா ஆகுங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. மனதுல குழப்பம் இல்லாம, மனதுல தடுமாற்றம் இல்லாம, மனதுல சந்தேகம் இல்லாம. இதை ஆமென் சொல்ல போறீங்க? நான் சொல்றேன், சில பேர் வாழ்க்கையில நான் இப்படியே வாழ்நாள் போது எப்படிதான் இருந்துருவனும், கஷ்டப்பட்டுக்கிட்டே இருந்துருவனும், கத்திரவோட தான் பேசுறாரு. ஆனா அந்த நம்பிக்கை நீங்க எப்படி இருக்கீங்க? உறுதியா இருக்கிறதுனால உங்க வாழ்க்கையில இன்னும் என்ன இருக்குது? கஷ்டம் இருக்கு இல்ல, ஒரு பெரிய அருமையான ஆசீர்வாதமான வாழ்க்கை இருக்கு. அந்த நம்பிக்கையில நம்ம எப்படி இருக்கிறேன்? உறுதியா இருக்கிறேன். அந்த உயர்ந்த ஆசீர்வாதமான வாழ்க்கைய நான் இப்ப கண்ணால பார்க்கல, கண்ணால பார்க்காதனால அது நிரந்தரமா எனக்கு இல்லைன்னு சொல்லி அர்த்தம் இல்ல, நிரந்தரமா இல்லைன்னு சொல்லி அர்த்தம் இல்ல. ஆனா அந்த வாழ்க்கையில நிச்சயமா இருக்கிறேன். சொன்ன உடனே கொஞ்ச நாட்கள்ல அவன் ஆசீர்வாதமான வாழ்க்கை உங்களுக்கு கிடைச்சிடும். எத்தனை ஆமென் சொல்ல போறீங்க? இதான விசுவாசம், இதான் விசுவாசம். எல்லாரும் என்ன தயவு செய்து கவனிங்க. விசுவாசத்துக்கு இன்னும் சில விளக்கங்கள் கொடுத்து நான் உள்ள போறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ அந்த பாருங்க, டேபிள் வெயிட் இருக்கா இல்லையா? எல்லாரும் என்ன கண்ணால பாத்தீங்க? சொல்லுங்க, என்ன கண்ணால பாக்குறீங்க? மாம்ச கண்ணால பார்த்துட்டு இப்ப இருக்குன்னு சொல்றீங்க. இதுக்கு பேர் என்னது? மாம்ச கண்ணால பார்த்துட்டு சொல்லி இதுக்கு பேர் என்னது? இதுக்கு பேர் என்னது? நம்பிக்கை. புரியுதா உங்களுக்கு? மாம்ச கண்ணால பாக்குறது விசுவாசம் கிடையாது. என்னது? நம்பிக்கை. பாருங்க, இப்ப கீழே வச்சுட்டேன். இப்ப நான் சொல்றேன், என் கையில என்ன இருக்கு? சொல்லுங்க, எத்தனை பேரு? டேபிள் வெயிட் இருக்கு. இப்ப மாம்ச கண்களை பார்க்கல, என்ன கண்களை பார்க்கிறோம்? மனக்கண்கள்ல. எத்தனை ஆமென் சொல்ல போறீங்க? இப்ப மாம்ச கண்களை பார்க்கல, என்ன கண்கள்ல? ஆவியின் கண்களை. எத்தனை ஆமென் சொல்ல போறீங்க? உங்க நல்ல எதிர்காலத்தை மாம்ச கண்களால பார்க்காதீங்க, என்ன கண்களால் பாருங்க? ஆவியின் கண்களால. புரிஞ்சவங்க ஒரு ஆமென் சொல்லுவாமா? உலகத்தை மாம்ச கண்களால பார்ப்பான், எப்படியாவது பணத்தினால தன்னுடைய ஆஸ்தி அந்தஸ்தை பெருக்கி மேல வரணும்னு. நீ மாம்ச கண்களால பார்க்காத, ஆவியின் கண்களால பாரு, கர்த்தரை பாரு. ஒன்னு அவர் உயர்த்துவார். தம்பி பேசாதீங்கப்பா. அதனால அவர் என்ன பண்ணுவாரு? அவர் உயர்த்துவார். ஆமென் சொல்லுவாமா? நீயோ வலதுபுறமோ இடதுபுறமோ சாயாத. அவங்க உலகத்துல போய் இப்படி சம்பாதிக்கிறாங்க, அவங்க உலகத்துல போய் இப்படி முன்னேறாங்க, அப்படி பெரிய ஆள் ஆகிறாங்க, அதை பண்றாங்க, இதை பண்றாங்க, அதை பார்க்காத, கர்த்தரை பாரு.
புரியுதா உங்களுக்கு? இந்த பிரசங்கம் எத்தனை பேருக்கு வேணும்? இப்படியாப்பட்ட பிரசங்கம் தான் உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையை என்ன பண்ணும்? மாற்றும். ஒரு ஆமென் சொல்ல முடியுமா? ஆமா. விசுவாசத்தை குறித்து, விசுவாசம் என்றால் என்ன, அதை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா? அப்ப மாம்ச கண்களால் பார்ப்பது நம்பிக்கை, ஆவியின் கண்களால் பார்ப்பது என்னது? விசுவாசம். எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? இப்ப உங்ககிட்ட காரு இல்ல அதனால வாய் திறந்து இல்லைன்னு சொல்றீங்க. அதுக்கு பேர் என்ன தெரியுமா? நம்பிக்கை. ஆனா இப்போ உங்ககிட்ட என்ன இருக்கு? சொல்லுங்க. கார் வேணும், கைய உயர்த்துங்க. இப்போ உங்ககிட்ட என்ன இருக்கு? இப்போ உங்க என்ன இருக்கு? காரு. இதுக்கு பேர் என்னது? இதுக்கு பேர் நம்பிக்கை அல்ல, இதுக்கு பேர் என்னது? விசுவாசம். மறைஞ்சிருக்கு. இப்ப கார் எங்க இருக்கு? மறைஞ்சி. தூரமா மறைஞ்சிருக்கா, பக்கத்துல மறைஞ்சிருக்கா? சொல்லுங்க. தூரமா மறைஞ்சிருக்கா, பக்கத்துல மறைஞ்சிருக்கா? பக்கத்துல மறைஞ்சிருக்கு. பக்கத்துல மறைஞ்சிருக்கு. பக்கத்துல மறைஞ்சிருக்கு. ஆனா அவிசுவாசத்தினால பக்கத்துல மறைஞ்சிருக்க காரை எங்க கொண்டு போயிடலாம்? வேற கண்டத்துக்கு என்ன செஞ்சிடலாம்? கொண்டு போயிடலாம், இல்லாம ஆக்கிடலாம். உதாரணத்துக்கு காரை மட்டும் சொல்லல, மேன்மையான ஆசீர்வாதங்கள் எல்லாமே அவிசுவாசத்தினாலே அது எட்டாத கனிகள் ஆயிடுச்சு. ஆனா அது எட்டாத கனிகள் அல்ல, என்னது? எட்டும் கனிகள். புரிஞ்ச ஒரு ஆமென் சொல்லுங்க. நல்லா கவனிங்கள. கர்த்தர் விரும்புகிறார் உங்களுடைய வாழ்க்கை எப்படிமா இருக்கணும்? ரிச்சா இருக்கணும். ரிச்சில் கை வைத்து ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆனா நம்ம வாய் திறந்து பலரும் எப்படி பேசுறோம்? கஷ்டப்படுறேன், குடும்ப கஷ்டம், அந்த கஷ்டம், இந்த கஷ்டம், இது இல்ல, அது இல்லைன்னு அதை விசுவாசித்து நிறைவான அந்த வாழ்வு தூரமா போயிடுச்சு. அடுத்து பிசாசு மனதில் சொல்ல போயிட்டான், மனசுல சொல்ல ஆரம்பிச்சிட்டான். எப்படி சொல்ல ஆரம்பிச்சிட்டான்? நீ கோயிலுக்கு போனாலும் உன் நிலைமை இதுதான். எப்படி? சர்ச்சுக்கு போனா உன் நிலைமை, சர்ச்சுக்கு போனாலும் உன் நிலைமை இதுதான். ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணது போய் கேட்கணும், ஆண்டவரே உண்மை இன்னார் என்று பார்க்கத்தக்க எனக்கு என்ன கண்களை தாரும்? பிரகாசமுள்ள மனக்கண்கள். ஆமா, எவ்வளோ சேர்ந்து கேளுங்க. தேவனே உம்மை இன்னார் என்று நான் காணத்தக்க பிரகாசமுள்ள மனக்கண்களை எனக்கு தாரும். நல்லா புரிஞ்சுக்கோங்களேன். இன்னும் விசுவாசம் என்றால் என்ன, அதான் பேசிட்டு இருக்கேன். நான் அதை விட்டு வெளியே நான் வரல. சீக்கிரமா ஒரு பாயிண்ட மட்டும் சொல்லிட்டு நம்ம வெளியே வந்துடலாம். கவனிங்க. நம்பிக்கையும் விசுவாசமும் ஆரம்பத்துல ஒன்றாதான் பயணிக்கும். எப்படி? ஆரம்பத்துல ஒன்றா பயணிக்கும். ஆனா கடைசி வரைக்கும் நம்பிக்கையும் விசுவாசமும் கடைசி வரைக்கும் ஒன்றா என்ன செய்யாது? பயணிக்காது. சிறிது தூரம் நம்பிக்கையும் விசுவாசம் ஒன்றாக பயணித்து அதுக்கப்புறம் நம்பிக்கையை விட்டு விசுவாசம் தனியா என்ன பண்ணிடும்? விலகி போயிடும். ஒரு அமைச்சர்களே, ஒரு உதாரணம் சொல்றேன். இப்போ ஒரு பெற்றோருக்கு நல்லா கவனிங்க. ஆம்பளை பையனும் இருக்கிறான், பொம்பளை பிள்ளையும் இருக்கு. கல்யாண வயசு வந்துருச்சு. புரியுதா? கல்யாண வயசு வந்துருச்சு. நல்லா கவனிங்க. இப்போ ஆம்பளை பையனுக்கு கல்யாணம் ஆகி பெற்றோரோட இருப்பானா இல்ல பெற்றோரோட வெளியே போயிடுவானா? சத்தமா சொல்லுங்க. பெற்றோரோட இருக்கிறான். பொம்பளை பிள்ளைக்கு கல்யாணம் ஆகிடுச்சு. என்ன பண்ணுவா? அவ யார் வீட்டுக்கு போவா? கணவன் வீட்டுக்கு போவாளா இல்ல பெற்றோரோட வீட்டுல இருப்பாளா? நம்பிக்கை ஒரு காலகட்டத்தில் ஒரு இடத்துல அதை நிறுத்திடணும். அதை வாழ்நாள் முழுவதும் நம்பிக்கையை பிடிச்சிக்கிட்டே இருக்கக்கூடாது. ஆனா உங்களுக்கு வாழ்நாள் முழுவதும் என்ன தெரியுமா தேவைப்படுது? நம்பிக்கை அல்ல, என்ன தேவைப்படுது? விசுவாசம். கொஞ்சம் ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை கண்களால் காண்பது நம்பிக்கை. ஆனால் உங்களுக்கும் எனக்கும் தேவையானதை காணாமல் நம்பிக்கையில உறுதியா நிச்சயத்தோடு இருப்பது விசுவாசம். புரிஞ்ச ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அதனால தயவு செய்து நீங்க நம்பிக்கைக்கும் விசுவாசத்துக்கும் இருக்கிற வித்தியாசத்தை நீங்கள் விளங்கி கொண்டால்தான் நீங்கள் விசுவாசத்தில் என்ன செய்ய முடியும்? செயல்பட முடியும். நாம் விசுவாசத்தில் எப்படி இருக்க வேண்டும், இந்த தலைப்புல தான் நான் பேச ஆரம்பிச்சேன். அதுக்கு முன்னாடி விசுவாசம் என்றால் என்ன அதை புரிஞ்சுக்கணும். இப்ப எத்தனை பேர் புரிஞ்சுக்கிட்டீங்க விசுவாசம்னா? புரிஞ்சுக்கிட்டீங்களா? விசுவாசம்னா என்னன்னு புரிஞ்சுக்கிட்டீங்களா? நீங்க விசுவாசம் அப்படின்னா
ஒரு வேலைக்காரன் எஜமானனுக்கு எப்படி இருப்பான்? உண்மை உத்தமமா இருந்தா என்ன சொல்லுவாங்க? ஆமா, இவர் ரொம்ப விசுவாசமான வேலைக்காரங்க. நாய்க்குட்டி என்ன பண்ணா வளர்க்குறவங்களுக்கு என்ன ஆட்டும்? இது என்ன நாய் சொல்லுங்க? நீங்க விசுவாசம் அப்படி நினைச்சுக்கிறாதீங்க. விசுவாசம் என்ற கேட்டகரியே வேற. ஒரு ஆமன் சொல்லுவாமா? அதனால வர்ற நாட்கள விசுவாசம் என்ன? எபிரேயர் 11வது அதிகாரம் முழுவதையும் மறுபடி படிங்க. நான் என்ன அதிகாரம் சொன்னேன்? சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. எபிரேயர் 11 அது விசுவாசத்தின் அதிகாரம். புரியுதா? ஒவ்வொரு கேட்டகரி இருக்கு. எபிரேயர் 11 ஒவ்வொரு கேட்டகரி இருக்கு. ஸ்தோத்திரம். அதனால எபிரேயர் 10வது அதிகாரம் 38வது வசனம் சொல்லுது, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவானானால். அதை கொஞ்சம் தயவு செய்து நினைச்சுக்கோங்க. பின்வாங்கி போவானானால், விசுவாசத்தை விட்டு பின்வாங்கி போவானானால் அவன் மேலே ஆத்துமா பிரியமா இராதே. அப்ப ஆண்டவர் உங்க மேல பிரியமா இருக்கிறாருன்னா நீங்க எதுல ரன் ஆகணும் சொல்லுங்க? எதுல ஓடணும்? உங்க வண்டி எதுல ஓடணும்? உங்க வாழ்க்கை எதுல ஓடணும்? உங்க குடும்பம் எதுல ஓடணும்? உங்க வீடு எதுல ஓடணும்? உங்க பிள்ளைகளை எதுல நடத்தணும்? ஆமீன் சத்தமா சொல்ல மாட்டீங்களா? ரைட். இப்போ டக்குன்னு நம்ம என்ன பண்ணலாம்? நம்ம வசனங்களை என்ன செஞ்சிடலாம்? நம்ம பார்த்துடலாம். ரோமர் புஸ்தகம் 4வது அதிகாரம் 19வது வசனத்தை ஒருத்தர் வாசிங்க. எல்லாரும் பிரசங்கத்தை வசனம் வாசிக்கும் போது வசனத்தை கவனிங்க, முடிச்ச உடனே என்ன கவனிங்க. ரோமர் புஸ்தகம் 4வது அதிகாரம் 19வது வசனம். அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயது உள்ளவனாய் இருக்கும் போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். அமைதியில போறீங்க. இப்ப ஆபிரகாம் என்ன கண்களை பார்க்கிறான் சொல்லுங்க? ஆபிரகாம் என்ன கண்களை பார்க்கிறான்? ஆவியின் கண்களை பார்க்கிறான். அவன் சரீர கண்களை பார்க்கல. ஏன்னா இப்ப ஆபிரகாமுக்கு விசுவாசம்னா என்னன்னு தெரிஞ்சிச்சு. ஆபிரகாமுக்கு விசுவாசத்தினுடைய செயல்பாடு அப்படின்னு என்னன்னு விளங்கிருச்சு பாருங்க. ஆபிரகாமுக்கு 100 வயசு, சாராளுக்கு எத்தனை வயசு? 90 வயசு. ஆனா கர்த்தர் சொல்லிட்டாரு, உங்களுக்கு என்ன கொடுப்பேன்? கர்ப்பத்தின் கனிய கொடுப்பேன். ஆமென் சொல்லுங்களேன். இப்ப அவன் விசுவாசத்தில் எப்படி ஆகிறான்? முதல் குறிப்பை சொல்லிட்டு இருக்கேன். முதல் குறிப்பு கவனிங்க. அவன் விசுவாசத்தில் பலவீனமாய் இருக்கவில்லை. நீங்களும் பெரிய பெரிய காரியங்கள் கர்த்தரிடத்திலே இருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், அசாதாரணமான காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில நடக்க வேண்டும் என்றால், நீங்கள் விசுவாசத்தில் எப்படி இருக்கக்கூடாது? பலவீனமாய் இருக்கக்கூடாது. பெரிய பெரிய மிராக்கள் நடக்க வேண்டும் என்றால், பெரிய பெரிய நன்மைகள் நடக்க வேண்டும் என்றால், ஒரு வாழ்க்கையில பெரிய ஒரு திருப்புமுனை நடக்க வேண்டும் என்றால், நீங்கள் உங்கள் விசுவாசத்தில் பலவீனமாய் இருக்கக்கூடாது. கவனிங்க, உங்க விசுவாசத்தில் நீங்க எப்படி இருக்கணும்? பலம் உள்ளவர்களாய். எத்தனை ஆமந்தில போறீங்க? விசுவாசத்தில் எப்படி இருக்கணும்? பலம் உள்ளவர்களாய். சொல்லுங்க, விசுவாசத்தில் எப்படி இருக்கணும்? பலம் உள்ளவர்களாய். இப்ப ஆபிரகாம் இப்ப இந்த நன்மை நடப்பதற்கு அவன் விசுவாசத்துல பலவீனமா இருந்தானா பலமுள்ளவனா இருந்தானா? சொல்லுங்க பார்க்கலாம். ஆனா சரீர தோற்றத்தில் அவங்க எப்படி இருந்தாங்க? பலவீனமா இருந்தாங்க. கிழவை சொல்லுங்க, கிழவி சரீர தோற்றம் பலவீனம். ஆனா அவருடைய இருதயத்துல மனதுல விசுவாசம் எப்படி இருக்கு? பலமா இருக்கு. ஒரு ஆனந்தங்கள சரித்திரங்க. 100 வயசுல ஆபிரகாமுக்கு என்ன பிறந்திருக்கு? குழந்தை. சரித்திரமா இல்லையா? அப்ப இது என்ன விசுவாசம்? பலவீனமான விசுவாசம் அல்ல. என்ன விசுவாசம்? பலமுள்ள விசுவாசம். பெரிய பெரிய காரியங்கள் எனக்கு நடக்கும் சொல்லுங்க. கையை உயர்த்துங்க தயவு செய்து. பெரிய பெரிய காரியங்கள் அப்படின்னா உங்களுக்கு என்ன விசுவாசம் தேவைப்படுது? பலவீனமான விசுவாசம் அல்ல. ஆபிரகாமை போல என்ன விசுவாசம்? பலமுள்ள விசுவாசம். என் கூட சேர்ந்து சொல்லுங்க, எனக்கு கர்த்தர் பலவீனமான விசுவாசத்தை கொடுக்கவில்லை, பலமுள்ள விசுவாசத்தை கொடுத்திருக்கிறார். அந்த பலமுள்ள விசுவாசத்தை நான் வெளிப்படுத்துகிறேன். ரோமர் புஸ்தகம் 4வது அதிகாரம் 21வது வசனம்.
தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் என்ன ஆனார்கள்? நான் உங்களுக்கு காட்டுற வசனத்துல பூரா விசுவாசத்தின் தன்மை வரும். விசுவாசத்தின் தன்மை என்ன? பலமுள்ள விசுவாசம். இப்ப இரண்டாவது விசுவாசத்தின் தன்மை என்ன? வல்லமையான விசுவாசம். எல்லாரும் சொல்லுவோம், வல்லமையான விசுவாசம். எல்லாரும் கவனிங்க, வல்லமையான விசுவாசம். இதுவும் பாருங்க, ஆபிரகாம் சாராளுக்கு சொல்லப்பட்டதுதான். உங்களுக்கு எனக்கு எடுத்துக்கொள்ளுவோம். தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் என்னானா? வல்லமையான. எல்லாரும் கவனிங்க, தயவு செய்து நீங்க குழப்பங்களையும் பிரச்சனையும் போராட்டத்தையும் பலவீனத்தையும் வறுமையும் தரித்திரத்தையும் நோய் வியாதியும் அதையே மாம்ச கண்களா பார்த்து 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 அதை விசுவாசிச்சதை விட்டுங்க. அதுதான் தடை. கவனிக்கிறீங்களா? இப்ப ஆவின் கண்களா பார்த்து பழகுங்க, மனக்கண்களாய் பார்த்து பழகுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப ஆபிரகாமும் சாராலும் ஆவின் கண்களை பார்க்கறாங்க, மனக்கண்களை பார்க்கறாங்க. ஆவின் கண்கள்ல மனக்கண்கள்ல எப்படியாப்பட்ட விசுவாசத்தை வெளிப்படுத்துறாங்க? வல்லமையான. எல்லாரும் சொல்லுமா, வல்லமையான விசுவாசம், வல்லமையான விசுவாசம், வல்லமையான விசுவாசம். ஏன்னா அங்க நடக்க வேண்டியது சாதாரணமா காரியம் இல்ல. ஒரு வயதானவருக்கும் வயதான பெண்ணுக்கும் குழந்தை பிறக்க போகுது. அது பாருங்க, உடன்படிக்கையின் பிள்ளை. உடன்படிக்கையின் பிள்ளை, நல்லா கவனிங்களா? உடன்படிக்கையின் பிள்ளை. அதுல இருந்து சந்ததி உருவாக போகுது, பல சந்ததி உருவாக போகுது. அதுக்கு சாதாரண விசுவாசம் இல்ல. எப்படியாப்பட்ட விசுவாசம் தேவைப்படுது? ஆமா, வல்லமையான விசுவாசம். பெரிய பெரிய காரியங்கள் நடக்கணும்னா, அசாதாரணமான காரியங்கள் நடக்கணும்னா உங்களுக்கு என்ன விசுவாசம் தேவைப்படுது? வல்லமையான. இப்போ உங்க விசுவாசம் எப்படி இருக்கு? உங்க விசுவாசம் இப்ப என்ன அளவுல இருக்கு? உங்க விசுவாசம் இப்ப என்ன லெவல்ல இருக்கு? உங்க விசுவாசம் இப்ப என்ன நிலைமையில இருக்கு? அவங்க பரிசோதிங்க. உங்க விசுவாசம் எப்படி இருக்கு? உங்க விசுவாசம் எப்படி செயல்படுது? விசுவாசம் நல்ல நிலைமையில இருக்கா? இல்லைன்னா விசுவாசம் உங்களுக்கு கோமா ஸ்டேஜ்ல இருக்கா? உங்களுக்கு புரியுதா? என்ன ஸ்டேஜ் சொல்லுங்க, என்ன ஸ்டேஜ்? கோமா ஸ்டேஜ்னா என்னங்க? எல்லாரும் கவனிங்க, என்ன தயவு செய்து. கோமா ஸ்டேஜ்ல இருக்க எப்படி இருப்பாங்க? சுயநினைவு இருக்காது. அப்புறம் எப்படி இருப்பாங்க? படுத்த நிலைமையில இருப்பாங்க. சுயநிலை அப்படி இருக்கா? ஒன்னும் நடக்காது, ஒன்னும் நடக்காது. பிசாசு உள்ள மனசுல தந்திரமா வந்து ஒன்று ஒரு வேலையை செய்ய வைப்பான். ஆண்டவர் மேல உங்களை என்ன செய்ய வைப்பான்? குற்றம் சுமத்த வைப்பான். நீ இப்படி இருக்கிறதுக்கு காரணம் யாரு? நீ ஆராதிக்கிற கர்த்தர் தான். நீ இப்படி இருக்க காரணம் யாரு? உன் பாஸ்டர் தான். எத்தனை பேர் பேசி கவனிக்கிறீங்க? அதனால இப்ப வல்லமையான விசுவாசம். என்ன விசுவாசம் தேவை? வல்லமையான விசுவாசம். என் கூட சேர்ந்து நீங்க சொல்லுங்க, என் வாழ்க்கையில பெரிய காரியங்கள் நடப்பதற்கு, அசாதாரணமான காரியங்கள் நடப்பதற்கு, பெரிய பெரிய அற்புதம் அதிசயம் நடப்பதற்கு வல்லமையான விசுவாசம் உண்டாகிறது. அந்த வல்லமையான விசுவாசத்தை நான் பயன்படுத்துகிறேன். யூதா புஸ்தகம் 1வது அதிகாரம் 20வது வசனம். யூதாவிட ஒரு அதிகாரம் தான். இந்த யூதா இயேசு கிறிஸ்துவோடு உடன் பிறந்த சகோதரன். யாரு? இயேசு கிறிஸ்து உடன் பிறந்த சகோதரன். ஒரு நிருபம் எழுதியிருக்கிறாரு. எடுத்துட்டீங்களா? கர்த்தர் நல்லவர், ஸ்தோத்திரம். யூதா 20வது வசனம் வாசிங்க. நீங்களோ பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி. நீங்களே பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல்
என்ன விசுவாசமா? மகா பரிசுத்தமான விசுவாசம். எப்படியாப்பட்டது? பரிசுத்தமானது. விசுவாசம் பரிசுத்தமானது. அந்த பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை என்ன செய்ய வேண்டுமா? உறுதிப்படுத்திக் கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி. அப்ப என்ன விசுவாசம் தேவைப்படுது? உறுதியான விசுவாசம். என்ன விசுவாசம்? சொல்லுங்க சொல்லுங்க. என்ன விசுவாசம்? உறுதியான விசுவாசம் வேணும். கையை உயர்த்துங்க. பக்கத்துல இருக்கிறவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, உங்களுக்கு கர்த்தர் உறுதியான விசுவாசத்தை கொடுக்கிறார். ஆமென். உறுதியான விசுவாசம். என்ன விசுவாசம்? உறுதியான விசுவாசம். ஆமென் சொல்லுவோமா? அப்ப எந்த பிள்ளை கர்த்தருடைய வாக்கு தத்தத்துல உறுதியா இருக்குதோ, கர்த்தர் வாக்கு தத்தத்தை கொடுத்தார் இல்லையா? இது எனக்குள்ள வாக்கு தத்தங்கள். ஒரு வாக்கு தத்தம் அல்ல, பல வாக்கு தத்தங்கள். இந்த வாக்கு தத்தத்தில் நான் எப்படி இருக்கிறேன்? உறுதியாக இருக்கிறேன். வாக்கு தத்தத்தில் உறுதியா இருக்கிற பிள்ளை விசுவாசத்தில் எப்படி இருக்கும்? உறுதியாகவே இருக்கும். இது அசைக்க முடியாத விசுவாசம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். என்ன விசுவாசம்? சொல்லுங்க. என்ன விசுவாசம்? அசைக்க முடியாத விசுவாசம். ஆமென் சொல்லுங்களேன். ஆமா. இப்ப பிரச்சனை பெரிய லெவல்ல வந்திருக்கும், புரியுதா? ஆனாலும் சொல்லுவாங்க, நிச்சயமா சனப்பொழுதுல அந்த இந்த பிரச்சனை என்ன பண்ணிடும்? மாறிடும் சொல்லி விசுவாசத்துல எப்படி இருப்பாங்க? ஒரு ஆமென் சொல்லுங்களேன். பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில இருக்காங்க. வெளியே வர்றதுக்கு வாய்ப்பில்லாத சூழ்நிலைகள் இருக்கு. ஆனா அவங்க விசுவாசம் என்ன விசுவாசம் தெரியுமா? உறுதியான விசுவாசம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆமா, கர்த்தர் நிச்சயமா எங்களை வெளியே என்ன பண்ணுவாரு? கொண்டு வந்துருவாரு. ஆமென். அதுல நாங்க எப்படி இருக்கிறோம்? உறுதியா இருக்கிறோம். அப்ப என்ன விசுவாசத்தை அவங்க வெளிப்படுத்தினாங்க? உறுதியான விசுவாசம். இந்த பிரச்சனை என் வாழ்க்கையில இருந்து என்ன பண்ணிரும்? நீங்கிறோம். இந்த கஷ்டம் என் வாழ்க்கையில இருந்து சீக்கிரம் நீங்கிறோம். எத்தனை பேர் உறுதியா இருக்கிறீங்க? விசுவாசத்துல எப்படி இருக்கணும்? உறுதியா இருக்கணும். சில பேர் சொல்லுவாங்க, மூக்கு இருந்தா என்ன இருக்கும்? சொல்லுங்க. மூக்கு இருந்தா என்ன இருக்கும்? வீடு இருந்தா என்ன இருக்கும்? சொல்லுங்க. வீடு இருந்தா என்ன இருக்கும்? பிரச்சனை போனாலும் இங்க வர்றதில்ல. கஷ்டம் போகுதுன்னு சொன்னாலும், என்ன கஷ்டம் என்னை விட்டு நீ போறன்னு சொல்ற? நம்ம எத்தனை வருஷம் ஒன்னா பழகிருக்கோம், திடீர்னு என்னை விட்டு போறன்னு சொல்ற? இந்த நிலைமையில சில பேர் இருக்கிறது வருத்தமா இருக்கு. எல்லாரும் கவனிங்க. விசுவாச செயல்பாடு கவனிச்சுக்கோங்க, புரியுதா? கஷ்டத்தை விசுவாசிக்காதீங்க, பிரச்சனையை விசுவாசிக்காதீங்க. கஷ்டம் என்னை விட்டு வெளியே போகுது, பிரச்சனை என்னை விட்டு வெளியே போகுது, குறைவுகள் என்னை விட்டு வெளியே போகுது, போராட்டங்கள் என்னை விட்டு வெளியே போகுது, குழப்பங்கள் என்னை விட்டு வெளியே போகுதுன்னு அதுல அந்த விசுவாசத்தில் எப்படி இருக்கணும்? உறுதியா இருக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். உறுதியாக இருக்க வேண்டும். உறுதியா இருக்க வேண்டும். உறுதியா இருக்க வேணும். பாருங்க, இயேசு சொன்னாரு பாருங்க, இந்த ஆலயத்தை இழுத்து போடுங்க, 3 நாள் என்ன பண்ணுவேன்? கட்டுவேன். எதை ஆமென்ல போறீங்க? விசுவாசத்தில் எப்படி இருந்தாரு? உறுதியா இருந்தாரு. உறுதியா தைரியமா சொன்னாரு. ஆனா அவர் பாருங்க, தேவாலயத்தை குறித்து சொல்லல, அந்த கட்டடத்தை குறித்து சொல்லல, தன்னுடைய சரீரம் என்ற கட்டடத்தை குறித்து சொன்னார். 3வது நாளில் உயிரோடு எழுந்தார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்ப இயேசுடைய விசுவாசம் எப்படியாப்பட்ட விசுவாசம்? உறுதியான விசுவாசம். நீங்களும் நானும் இயேசுக்கு யாரா இருக்கிறோம்? பிள்ளைகளா. நான் இயேசுடைய பிள்ளைங்க கையை உயர்த்துங்க. அப்ப இயேசுடைய விசுவாசம் உறுதியான விசுவாசம். உங்க விசுவாசம் டம்மி விசுவாசமா? சொல்லுங்க. உங்க விசுவாசம் எப்படியாப்பட்ட விசுவாசம்? உறுதியான விசுவாசம். அப்போஸ்தலர் 14வது அதிகாரம் 22வது வசனம். கொஞ்சம் வேகமா போவோம். அப்போஸ்தலர் 14:22. சீஷருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி, நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். எல்லாம் எடுத்துட்டீங்களா? அப்போஸ்தலர் 14:22. எல்லாரும் எடுத்து வசனத்தை நல்லா கவனிச்சிட்டீங்களா? என்ன விசுவாசம்? நிலைத்திருக்கும் விசுவாசம். எதிலே நிலைத்திருக்கும் விசுவாசம்? விசுவாசத்துல. யாராவது விசுவாசத்தை விட்டு வெளியே போயிட்டீங்களா? செக் பண்ணுங்க, கவனிங்க. விசுவாசத்தை விட்டு வெளியே போயிட்டீங்களா? விசுவாசத்தை விட்டு வெளியே போயிட்டீங்கன்னா உங்களுக்குள்ள பிசாசு எதை நிரப்பிடுவான்?
அவிசுவாசம். அவிசுவாசம் அழிவை கொண்டு வரும், தோல்வியை கொண்டு வரும், பின்மாற்றத்தை கொண்டு வரும், குழப்பத்தை கொண்டு வரும், பாவத்தை கொண்டு வரும், நஷ்டத்தை கொண்டு வரும், கஷ்டத்தை கொண்டு வரும், ஏதாவது இழப்பை கொண்டு வரும். அவிசுவாசம் உங்களுக்கு நன்மை செய்யாது. அவிசுவாசத்துக்கு நன்மை செய்ய தெரியாது. ஆனா விசுவாசம் உங்களுக்கு வாழ்வளிக்கும், அந்த வாழ்வை வளமாக்கும், உங்களை பாதுகாக்கும், உங்களை பரிசுத்தப்படுத்தும், உங்களை மேன்மைப்படுத்தும், உங்களை உயர்த்தும், உங்களை ஆசீர்வதிக்கும், உங்களுக்கு நன்மையை கொண்டு வரும், மோட்சத்துக்கு தகுதிப்படுத்தும். புரிஞ்சவங்க ஆமென் சொல்லுங்களேன். விசுவாசத்தில் நிலைத்திருத்தல். பாருங்க, விசுவாசத்தில் நிலைத்திருத்தல். இன்னொரு வசனம் உங்களுக்கு நான் காட்டுறேன். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 16:13. 1 கொரிந்தியர் 1 கொரிந்தியர் 16:13. யாராவது வாசிங்க. விழித்திருங்கள், விசுவாசத்திலே நிலைத்திருங்கள், புருஷராய் இருங்கள், திடன் கொள்ளுங்கள். விழித்திருங்கள், விசுவாசத்தில் நிலைத்திருங்கள், புருஷராயிருங்கள், திடன் கொள்ளுங்கள். எத்தனை குறிப்பு இருக்கு? 4 குறிப்பு இருக்கு. எத்தனை குறிப்பு? எத்தனாவது குறிப்பை பார்க்கிறோம்? 1வது குறிப்பா 2வது குறிப்பா? 2வது குறிப்பு. விசுவாசத்தில் எப்படி இருக்கணும்? நிலைத்து. சில பேர் ரட்சிக்கப்படுறாங்க, ஆரம்ப நாட்கள விசுவாசத்தில் நிலைத்து இருக்காங்க. போக போக பாருங்க, விசுவாசத்தை விட்டு வெளியே என்ன பண்ணிடுறாங்க? வந்துடுறாங்க. அப்படியாப்பட்ட நபர்களை கண்ணால பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 16வது அதிகாரம் 13வது வசனம். விழித்திருங்கள், விசுவாசத்திலே நிலைத்திருங்கள், புருஷராயிருங்கள், திடன் கொள்ளுங்கள். 4 குறிப்பு. 2வது குறிப்பை பார்க்கிறோம். விசுவாசத்தில் எப்படி இருக்கணும்? நிலைத்து இருக்கணும். சில பேர் ரட்சிக்கப்பட்ட நாட்கள்ல கொஞ்சம் வருஷம் அப்படியே விசுவாசத்துல நிலைச்சு இருக்கிறாங்க. விசுவாசத்திலே எல்லாம் பண்றாங்க, விசுவாசத்திலே ஓடுறாங்க, விசுவாசத்துல எல்லாம் செய்யறாங்க, விசுவாசத்துல எல்லா காரியங்களை நடப்பிக்கிறாங்க. அப்புறம் விசுவாசத்துல நிலைத்திருக்காம விசுவாசம் அது தளர்த்தப்பட்டு பின்பு அது தகர்க்கப்பட்டு விசுவாசத்தை விட்டு வெளியே வந்துடுறாங்க. நிலைமை ரொம்ப மோசமாயிருது. நீங்க விசுவாசத்துல நிலைச்சிருக்கிறீங்களா? இல்ல உங்களுக்குள்ள விசுவாசம் அது தகர்க்கப்பட்டு இருக்கா? தகர்க்கப்பட்டு இருக்கா? தொடர்ந்து நீங்கள் முன்னேற வேண்டும் என்றால், தேவனுக்குள் பலப்பட வேண்டும் என்றால், உயர்வை காண வேண்டும் என்றால், பொருளாதாரத்திலே வளர வேண்டும் என்றால், ஒரு வெற்றி உள்ள வாழ்வு வாழ வேண்டும் என்றால், சமாதானமாய் வாழ வேண்டும் என்றால், தேவனுடைய அன்பை ருசிக்க வேண்டும் என்றால், உங்கள் விசுவாசத்தில் நீங்கள் எப்படி இருக்க வேண்டும்? எப்படி இருக்கணும்? நிலச்சி இருக்கணும். ஒரு ஆனந்தங்கள காற்று வரும், புயல் வரும், வெள்ளம் வரும், எல்லாம் வரும், உங்க விசுவாசத்தின் மேல மோதும். அப்பவே நீங்க எப்படி இருக்கணும்? சொல்லுங்க, விசுவாசத்தில் எப்படி இருக்கணும்? ஆமா, நானும் பாருங்க இப்ப நிறைய காரியங்களை சந்திக்கிறேன், நிறைய காரியங்களை சந்திச்சுட்டு இருக்கேன், நிறைய காரியங்கள். ஆனா விசுவாசத்தில் எப்படி இருக்கிறோம்? நிலைச்சி இருக்கிறோம். ஒரு ஆனந்தங்கள நீங்கள் விசுவாசத்தில் நிலைத்திருக்க வேண்டும் என்றால் நீங்கள் ஆழமாக என்ன விட வேண்டும்? சொல்லுங்க, என்ன விடணும்? பின்னாடி கவனிக்கிறீங்களா? ஆழமா என்ன விடணும்? வேறு விடணும். வெளியே மரம் புயல் காற்று வந்தாலும், மாபெரும் புயல் வந்தாலும் அது விழுகாமல் இருக்க வேண்டும் என்றால் அந்த மரத்தினுடைய வேறு இப்ப என்ன செய்திருக்கிறது? மண்ணுக்குள்ள மேலோட்டமா இல்ல, எப்படி போயிருக்கு? ஆழமா. புரிஞ்சுக்கோ ராமன் சொல்லுங்களா. நீங்கள் விசுவாசத்தில் நிலைத்திருக்க வேண்டும் என்றால் நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு என்ன விட வேண்டும்? வேறு விட வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தருடைய வார்த்தையை பற்றி கொள்ள வேண்டும், கர்த்தருடைய வசனத்தை பற்றி கொள்ள வேண்டும். ஒரு மரத்தினுடைய வேறு மண்ணுக்குள்ள போய் மண்ணை எப்படி கவ்வி கொள்ளுதோ பார்த்திருக்கீங்களா? உள்ள வேறு மண்ணை கவ்வி இருக்கிறத பார்த்திருக்கீங்களா? அப்படியே கவ்வி இருக்கும், அப்படியே பிடிச்சிருக்கும், வலுவா வேறு போய் அங்கங்க போய் மண்ணை கவ்வி வலுவா பிடிச்சிருக்கும். அது போல நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை வலுவாக பிடித்துக் கொள்ள வேண்டும். வசனத்தை வலுவாக பிடித்துக் கொண்டிருந்தீர்கள் என்றால் மேலே உங்கள் விசுவாசத்தில் எப்படி இருப்பீர்கள்? நிலைத்திருப்பீர்கள். சில பேர் உங்க முன்னாடியே இருப்பாங்க, பிரச்சனை வந்தோடனே விழுந்துருவாங்க, நெருக்கடி வந்தோடனே விழுந்துருவாங்க,
போராட்டம் வந்தானே விழுந்துருவாங்க, குழப்பம் வந்தானே கத்தோடு போயிடுவாங்க, குழப்பம் வந்தானே கத்தோடு போயிடுவாங்க, சுயநலம் வந்தானே கத்தோடு போயிடுவாங்க, பாவம் வந்தானே கத்தோடு போயிடுவாங்க. ஆனா நீங்க எப்படி இருப்பீங்க? ஸ்ட்ராங். எத்தனை ஆமென் சொல்ல போறீங்க? இப்ப பில்லர் எங்க போயிருக்கு? உள்ள போயிருக்கு. ஒரு ஆமென் சொல்லல. இப்ப மேல 50 அடி 50 மாடி 100 மாடி கட்டடம் போகணும்னா பூமிக்குள்ள பில்லர் எப்படி போகும்? அது சாம பாருங்க, 100 அடி 200 அடி அடிச்சு என்ன பண்ணுவாங்க? இறக்குவாங்க. புரிஞ்சுங்க? ஒரு ஆமென் சொல்லல. விசுவாசம் எப்படி இருக்கணும் சொல்லுங்க. நான் விசுவாசத்துல நிலைச்சிருக்கிறேன். காரணம் வார்த்தைய பிடிச்சிருக்கிறேன். வார்த்தை வேற போல கவ்வி இருக்குது. ஆமென். அல்லேலூயா. இதுவரைக்கும் நான் பேசணும். புரிஞ்சவங்க எழுதி ஆமென் சொல்லுங்க வேகமா. 1 தீமோத்தேயு புஸ்தகம் 4வது அதிகாரம் 12வது வசனம். இதுக்கப்புறம் 2 குறிப்பு இருக்கு, பார்த்து முடிக்க போறோம். 1 தீமோத்தேயு புஸ்தகம் 4வது அதிகாரம் 12வது வசனம். வேகமா எடுத்து யாராவது வாசிங்க. இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் நட்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியா இரு. எல்லாம் எடுத்தீங்களா? கொஞ்சம் வாலிப தம்பிகள் தங்கச்சிகள் தயவு செய்து இந்த வசனத்தை கொஞ்சம் கவனிங்க. பைபிள் கொண்டு வரனாலும் பரவாயில்ல, போன் கையில வச்சிருப்பீங்க, டக்குன்னு எடுத்து அந்த வசனத்தை பார்த்துருங்க. பைபிள் கொண்டு வந்தீங்கன்னா பைபிள்ல பாருங்க, கொண்டு வரலன்னா போன்ல பாருங்க. போன்ல நீங்க பைபிள் இருக்கும், எல்லாரும் எடுத்து டக்குன்னு பாருங்க. 1 தீமோத்தேயு புஸ்தகம் 4வது அதிகாரம் 12வது வசனம். எல்லாம் எடுத்துட்டீங்களா? தயவு செய்து வாலிப தம்பிகள் தங்கச்சிகள் வசனத்தை எடுங்க. காரணத்தோடு சொல்றேன், சீக்கிரமா மறுபடியும் சொல்றேன். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 4வது அதிகாரம் 12வது வசனம். சாரி, 1 தீமோத்தேயு புஸ்தகம் 4வது அதிகாரம் 12வது வசனம். நான் வாசிக்க ஆரம்பிக்க போறேன். நீங்க எல்லாரும் எடுத்துட்டீங்க நம்புறேன். கவனிங்க. உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் அப்புறம் நடக்கையிலும் அப்புறம் அன்பிலும் அப்புறம் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு எப்படி இரு? விசுவாசிகள்ல எந்த விசுவாசிகளை குறித்து சொல்லி இருக்கிறாரு? டீனேஜ் விசுவாசிகளை குறித்து. இப்ப எல்லாரும் என்ன கவனிங்க. வாலிப தம்பி தங்கச்சில கொஞ்சம் கையை வைத்துங்க பின்னாடி. வாலிப தம்பி தங்கச்சில நல்லா வயத்துங்க, நல்லா வயத்துங்க. சரிங்களா? நல்லா வயத்துங்க. வயத்துட்டீங்களா? கையை உயர்த்தி அப்படியே இந்த வசனத்தை கூட சரி வாசிங்க. எல்லாரும் கையை உயர்த்திட்டீங்களா? வாசிக்க ஆரம்பிக்கலாமா? வாசிங்க. உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாக இரு. அப்ப வாலிப தம்பிகள் தங்கச்சிகள் அவங்களுக்கு சொல்லிடுறேன். விசுவாச செயல்பாடுல ஆவிக்குரிய வாழ்க்கையில மற்ற விசுவாசிகளுக்கு எப்படி இருக்கணும்? மாதிரியா இருக்கணும். இருக்கமா? மாதிரியா இருக்கணும். நீங்க மாதிரியா இருக்கீங்கன்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். இந்த வசனத்தை மட்டும் அந்த எல்லா குறிப்புமே பார்க்க போறோம். எல்லா குறிப்புமே வாலிப தம்பிகள் தங்கச்சிகளுக்காக இதை நான் பேசுறேன். உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை என்ன செய்யக்கூடாது? அசட்டை. அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்க வாலிப நாட்கள்ல உங்க செயல்பாடு குறித்து, உங்க செயல்பாடு மோசமா இருக்குது, உங்க செயல்பாடு சரியில்லை, நீங்கள் முரண்பாடாக நடக்கிறீர்கள், தேவையில்லாத காரியங்களிலே ஈடுபடுகிறீர்கள், தேவையில்லாத காரியங்களை செய்கிறீர்கள், தேவையில்லாத காரியங்களை பேசுகிறீர்கள், தேவையில்லாத காரியத்தை பார்க்கிறீர்கள், ஆமா பொறுப்பில்லாமல் நடக்கிறீர்கள் என்று யாரும் உங்கள் மேல குற்றம் சுமராம பார்த்துக்கோங்க. இதில் பேருக்கு புரியுது? நீ உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாத, உன் மேல யாரும் கம்ப்ளைண்ட் பண்ணாம, உன்னை யாரும் குறை சொல்லாம அப்படி நீ நடந்துக்கோ.
உன் நடக்க, உன் செயல், உன் பேச்சு, உன் பார்வை, உன் குணம், உன் சுபாவம் அப்படி இருக்கட்டும். ஸ்தேவானை போல இரு. வாலிபத்தில் சாமுவேலை போல இரு. சாலமோனை போல இரு. அன்னாளை போல இரு. தெபோராளை போல இரு. எஸ்தரை போல இரு. உலகத்துக்குள்ள போகாத, பாவத்தில் ஈடுபடாத, உன் சுபாவம் மாறாம பார்த்துக்கோ. உன் சுபாவம் மாறாம பார்த்துக்கோ. அப்புறம் நீ வார்த்தையிலும், நீ பேசுற வார்த்தையில கவனமா இரு. நீ பேசுற வார்த்தை மற்றவங்களுக்கு முன்மாதிரியா இருக்கணும். வாலிப தம்பிகளை, வாலிப தங்கச்சிகளை, நீங்க பேசுற வார்த்தைகள் மற்றவங்களுக்கு முன்மாதிரியா இருக்குதா, இல்ல மற்றவங்களை காயப்படுத்த மாதிரி இருக்குதா, வேதனைப்படுத்த மாதிரி இருக்குதா, இல்ல அது முரண்பாடா இருக்குதா? இந்த தம்பிட்ட, இந்த தங்கச்சிட்ட, இந்த தம்பி பேசுறத நம்ம ஒன்னையும் கற்றுக்கொள்ள கூடாது. அவ்வளவு முரண்பாடா பேசுறாங்கன்னு யாராவது உங்களை சொல்றாங்களா? சம்திங் ராங். வேத வசனத்துக்கு கீழ்ப்படியணும், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். அப்புறம் பாருங்க, நடக்கையிலும் உன் செயல் எப்படி இருக்கு, உன் செயல்பாடு எப்படி இருக்கு? கர்த்தர் விரும்புறபடி இருக்கட்டும், பிசாசு விரும்புறபடி இருக்க வேண்டாம். அடுத்து அன்பிலும், நீ அன்பை ஆண்டவர் மேல காட்டணும். யார் மேல காட்டணும்? ஆண்டவர் மேல காட்டணும். பிசாசு ஒரு விதமா அன்பை வெளிப்படுத்த சொல்றான். அதுக்கு நிறைய கோடம்பாக்க ஏரியால என்ன செஞ்சிருக்கிறான், வச்சிருக்கிறான் பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால உன் அன்பை ஆண்டவர் மேல காட்டு. உங்க அன்பை ஆண்டவர் மேல காட்டுங்க. தங்கச்சிகளா, தம்பிகளா, உங்க அன்பை பெற்ற தாய் மேல, தகப்ப மேல காட்டுங்க. உங்க அன்பை கூட பிறந்த தங்கச்சி மேல, தம்பி மேல காட்டுங்க. உங்க அன்பை கூட பிறந்த அண்ணன் மேல, அக்கா மேல காட்டுங்க. உங்க அன்பை உங்க குடும்பத்தார் மேல காட்டுங்க. அப்புறம் ஆவியில், உங்க ஆவியில் எப்படி இருக்கணும்? நீ அனலா இருக்கணும். அப்புறம் தான் விசுவாசத்துல மாதிரி ஆயிரு. விசுவாசத்துல எப்படி இருக்கணும்? மாதிரியா. விசுவாசத்துல மாதிரி ஆயிரு. அப்போஸ்தலர் 6வது அதிகாரம் 8வது வசனம். வேகமா சீக்கிரமா போங்க. அப்போஸ்தலர் 6வது அதிகாரம் 8வது வசனம் வாசிங்க. ஸ்தேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான். எல்லாரும் வசனத்தை எடுத்துட்டீங்களா? அப்போஸ்தலர் 6வது அதிகாரம் 8வது வசனம். ஸ்தேவான் 12 சீஷர் கூட இருந்த ஒரு வாலிபன். இவனை கல்லாலே அடித்து என்ன செய்தார்கள்? கொன்றார்கள். யூத வெறியர்கள் இவனை கல்லாலே அடித்து கொல்லும் பொழுது புதிய ஏற்பாட்டு சவுல் அவன் பின்பு பவுலாக மாறினான். இந்த புதிய ஏற்பாட்டு சவுல் இவனை கல்லாலே அடித்தவர்களுடைய வஸ்திரங்களை என்ன செய்து கொண்டிருந்தான்? பாதுகாத்து கொண்டிருந்தான். இந்த ஸ்தேவானை கல்லாலே அடித்து கொண்டார்கள். இந்த ஸ்தேவான் எப்படியாப்பட்டவன்? ஆண்டவர்களின் செயல் எப்படி இருந்தது கவனிங்க. ஸ்தேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய், விசுவாசத்திலும் அவன் விசுவாசத்தில் நிறைந்தவனாய். அவன் எப்படி இருந்தான்? விசுவாசத்துல நிறைந்திருந்தான். சில பேர் பாவத்தில் எப்படி இருப்பாங்க? நிறைஞ்சிருப்பாங்க. சில பேர் எப்படி இருப்பாங்க? உள்ள நெப்போலியனாலும் மாவீரன் என்ன யாரு அலெக்சாண்டர்னால என்ன செஞ்சு எப்படி இருப்பாங்க? ஆமா, அவர்கள் பல வேளையில் ஜலத்திலே என்ன செய்து கொண்டிருப்பார்? அசைவாடி கொண்டே இருப்பார். சில பேர் புறணியிலே நிலைத்திருப்பார்கள். சில பேர் மற்றவங்களை கிண்டல் பண்ணுவதிலும் கேலி பண்ணுவதிலும் நையாண்டி நக்கல் நிலைத்திருப்பார்கள். சில பேர் பகல் வேளையிலும் தூக்குவதில் நிலைத்திருப்பார்கள். சில பேர் சோம்பேறியில நிலைத்திருப்பார்கள். அப்படியே நிலைத்திருத்தல். சில பேர் பைபிள் படிக்க கூடாது என்பதில் நிலைத்திருப்பார்கள். சில பேர் ஊழியம் செய்யக்கூடாது என்பதில் நிலைத்திருப்பார்கள். ஆனா ஸ்தேவானோ விசுவாசத்தில் எப்படி இருந்தான்? நிலைத்திருந்தான். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஸ்தேவான் எப்படி இருந்தான்? விசுவாசத்துல நிலைச்சு இருந்தான். ஸ்தேவான் விசுவாசத்தில் எப்படி இருந்தானா? நிலைத்திருந்தான். வாலிபன் அந்த வாலிப நாட்கள எப்படி ஒரு ஆண்டவரை பற்றி கொண்டான் பாருங்க. உலகத்தை வெறுத்து, பாவங்களை வெறுத்து, சிற்றின்பங்களை வெறுத்து, தேவன் மெய்யானவர், அவர் போதும்,
ஆமா, இப்ப பாருங்க, கல்லால் அடிக்க போறாங்க. இப்ப அவன் எப்படி இருக்கிறான்? சாக போறான். ஆனா எதுல நிறைந்தவனா இருக்கிறான்? விசுவாசத்துல நிறைந்தவனா. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இப்போ அவன் விசுவாசத்துல நிறைந்து இருக்கிறான். அதனால அவனுக்கு மரண பயம் போயிருச்சு. எத்தனை ஆமென் சொல்ல போறீங்க? நீங்கள் விசுவாசத்தில் நிறைந்திருந்தால் உங்களை விட்டு வெளியே என்ன போயிடும்? பயம் போயிடும். எத்தனை பேர் விட்டு பயம் வெளியே போகணும்? கவனிங்க, எத்தனை பேர் விட்டு பயம் வெளியே போகணும்? விசுவாசத்துல நீங்கள் நிறைந்திருந்தால், நிறைந்து, இப்ப பாருங்க, ஒரு குடத்துல தண்ணி நிறைஞ்சிருந்தா எப்படி இருக்கும்? பார்க்க நல்லா இருக்குமா இருக்காதா? அழகா இருக்குமா இருக்காதாங்க? அது போல நீங்க விசுவாசம் எப்படி இருக்கணும்? ஆமா, கொஞ்சம் விசுவாசம் குறைஞ்சாலும் என்ன பண்ணணும்? நிரப்பணும். கொஞ்சம் விசுவாசம் குறையுது அப்படி நீங்க நிரப்பணும். என்ன பண்ணணும்? ஞாயிற்றுக்கிழமை வந்து பிரசங்கத்தை கேட்கணும். விடாம ஞாயிற்றுக்கிழமை வந்து பிரசங்கத்தை கேட்கணும். விடாம வந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்கணும். அப்ப விசுவாசத்துல நிரப்பப்பட்டு கொண்டே இருப்பீங்க. ஃப்ளோர் ஆகிட்டே இருப்பீங்க. நிரப்பப்பட்ட விசுவாசமா இருப்பீங்க. நிரப்பப்பட்ட விசுவாசமா இருப்பீங்க. எல்லாரும் என்ன கவனிங்க, எப்போது கர்த்தரோட ஐக்கியம், வார்த்தையோட ஐக்கியம்னா நீங்க விசுவாசத்துல நிரப்பப்பட்டு கொண்டே இருப்பீங்க. நிரப்பப்பட்டு கொண்டே இருப்பீங்க. குறைவு வந்தாலும் டக்குன்னு உங்களை விசுவாசத்தினால ஆவியானவர் நிரப்பிக்கிட்டே இருப்பார். யார் ஆவியானோட பழகிட்டே இருக்கிறீங்களோ அப்படின்னா விசுவாசம் குறைஞ்சாலும் ஆவியானவர் ஆட்டோமேட்டிக்கா விசுவாசத்தை கொண்டு உங்களை நிரப்பிடுவார். புரிஞ்ச ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆமா, நிரப்பப்பட்ட பாத்திரம். விசுவாசத்தினால் என்ன செய்வது? நிரப்பிக் கொள்வது. ஆமென் சொல்லுங்களா? நிரப்பிக் கொள்வது. நீங்கள் விசுவாசத்துல நிரம்பி இருந்தா கவலை உங்களை விட்டு வெளியே போயிடும். என்ன கவனிங்க, என்ன கவனிங்க, விசுவாசத்துல நிரம்பி இருந்தா என்ன போகும்? கவலை. நீங்க விசுவாசத்துல நிரம்பி இருந்தால் நோய் வியாதி போயிடும். புரிஞ்ச ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நீங்க விசுவாசத்தில் நிறைந்திருந்தால் வறுமை தரித்திரம் வெளியே போயிடும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இதையெல்லாம் வெறுக்கிறவங்க கையை வைத்து ஒரு ஆமென் சொல்லுங்க. வறுமை, தரித்திரம், நோய், வியாதி, பாவக்கட்டு, சாபக்கட்டு வெறுக்கிறவங்க கை வைத்துங்க. அப்படின்னா நீங்க எதுல நிறைந்திருக்கணும்? விசுவாசத்தில். எதுல நிறைந்திருக்கணும்? விசுவாசத்தில். விசுவாசத்தில் எவ்வளோ செய்ய சொன்னா எப்பொழுதும் விசுவாசத்தில் நிறைந்திருப்பேன். இப்ப இங்க சொல்றது மட்டுமில்ல, எப்போதும் சொல்லிக்கிட்டே இருக்கணும். எப்போதும் சொல்லிக்கிட்டே இருக்கணும். பாருங்க, கடைசி வசனம் அப்போஸ்தலர் 16வது அதிகாரம் 5வது வசனம். அதனாலே சபைகள் விசுவாசத்தில் ஸ்திரப்பட்டு, எல்லாரும் சொல்லுவோம் ஸ்திரப்பட்டு, சத்தமா ஸ்திரப்பட்டு. அதனாலே சபைகள் விசுவாசத்தில் ஸ்திரப்பட்டு நாளுக்கு நாள் பெருகின. இதெல்லாம் பாருங்க, அவன் நம்ம சபையும் விசுவாசத்தில் என்ன பண்ணுது? ஸ்திரப்படுது. ஒரு ஆமென் சொல்லுவாமா? ஆமா. இப்ப இரண்டாவது, சபைகள்னா கர்த்தருடைய பிள்ளைகள். நீங்கள் விசுவாசத்தில் என்ன பண்ண வேண்டும்? ஸ்திரப்பட வேண்டும். ஸ்திரப்பட்டு, யாராவது சரியா ஒரு விளக்கம் சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்திரப்பட்டு, ஸ்திரம், ஸ்திரப்பட்டு. ஆங்கிலத்துல ஸ்ட்ராங்கா இருக்கணும். எத்தனை ஆமென் சொல்ல போறீங்க? எப்படி இருக்கணும்? ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஸ்திரப்பட்டுனா நல்ல வலுவா இருத்தல். எத்தனை ஆமென் சொல்ல போறீங்க? விசுவாசத்தில் எப்படி இருக்கணும்? வலுவா இருக்கணும். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? வைரம் வாஞ்ச கட்ட சீக்கிரம் என்ன செய்யாது? ஹலோ, வைரம் வாஞ்ச கட்ட சீக்கிரம் என்ன பண்ணாது? உடையுமா? எப்படி இருக்காது? ஸ்ட்ராங்கா வலுவா இருக்குங்க. வலுவா இருக்கு. நீங்க விசுவாசத்தில் எப்படி இருக்கணும்? வலுவா. உங்க விசுவாசம் என்ன விசுவாசமா இருக்கணும்? சின்ன பிரச்சனை வந்தாலே, சின்ன நெருக்கடி வந்தாலே, ஏதாவது ஜபத்துக்கு பதில் வரனாலே, ஏதோ ஒரு குழப்பம் வந்தாலே, விசுவாசம், விசுவாசம் எங்க? விசுவாசம், விசுவாசம் எப்படி இருக்கணும்? ஸ்திரப்பட்டு இருக்கணும். ஒரு ஆமென் சொல்லுவோமா? விசுவாசம் எப்படி இருக்கணும்? ஸ்திரப்பட்டு வலுவுள்ள விசுவாசமா இருக்கணும். அவங்கதான் வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். எத்தனை பேர் வாழ்க்கையில ஜெயிக்க முடியுங்க? வலுவுள்ள விசுவாசம் இருந்தானா பெரிய வளர்ச்சி வரும் வாழ்க்கையில. நீங்க உங்களுக்கு இந்த வளர்ச்சி போதாதுன்னு ஆவியானவர் சொல்றாரு. கவனிக்கிறீங்களா? உங்க வளர்ச்சி போதாதுன்னு ஆவியானவர் சொல்லுகிறார். நீங்கள் பல மடங்கு வளர வேண்டும். பல மடங்கு வளர்றவங்க கையை வைத்து காட்டுங்க. ஆவியானவர் பார்க்கட்டும். பல மடங்கு வளர, எல்லாத்திலையும் வளரணும்.
அப்படின்னா உங்க விசுவாசம் என்ன விசுவாசம் மாறணும்? வலுவான விசுவாசம். அதான் ஸ்திரப்பட்டு, ஸ்திரமுள்ள விசுவாசம். எல்லாம் சொல்லுங்க, என்னுடைய விசுவாசம் லேசான விசுவாசம் அல்ல, என்னுடைய விசுவாசம் வலுவான. சொல்லுங்க, வலுவான விசுவாசம். வலுவான விசுவாசம் இருந்தா நீங்க கீழே விழவே மாட்டீங்க. எத்தனை முறை பிசாசு முயற்சி பண்ணாலும் நீங்க கீழே விழவே மாட்டீங்க. உங்க நஷ்டமே என்ன செய்யாது, வராது. புரிஞ்ச ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமா, என்ன தலைப்புல பார்த்தோம்? நாம் விசுவாசத்தில் எப்படி இருக்க வேண்டும்? எப்படி இருக்க வேண்டும்? பலமாக இருக்க வேண்டும். விசுவாசத்தில் பலமாக இருக்க வேண்டும். விசுவாசத்தில் வல்லவர்களாக இருக்க வேண்டும். விசுவாசத்தில் உறுதியாக இருக்க வேண்டும். விசுவாசத்திலே நிலைத்திருக்க வேண்டும். விசுவாசத்தில் மற்றவர்களுக்கு எப்படி இருக்க வேண்டும்? மாதிரி. புரியுதா உங்களுக்கு? அப்புறம் நம்முடைய விசுவாசம் மற்றவங்களுக்கு எப்படி இருக்கணும்? மாதிரியாக இருக்கணும். அப்புறம் நம்ம விசுவாசம் எப்படி இருக்கணும்? நிறைந்த விசுவாசம். ஒரு ஆமென் சொல்லுங்க. எப்போதும் விசுவாசம் எப்படி இருக்கணும்? நிறைந்து. ஆமா, கடைசி நம்ம விசுவாசம் என்ன விசுவாசம் இருக்கணும்? வலுவான விசுவாசம். ஆமா, ஸ்திரமான விசுவாசம். ஆமென் சொல்லுவாமா? அதனால சின்ன பிள்ளைகளை போல அழுதுகிட்டு கண்ணீர் வடிச்சுக்கிட்டு புலம்பிக்கிட்டு இப்படி இருக்கக்கூடாது. நான் விசுவாசம் எப்படி இருக்கேன்? வலுவா இருக்கேன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆமா, நான் மேலே ஏறி வந்துடும் ஆமென் சொல்லுங்களேன். நான் முன்னேறி வந்துடும் ஆமென் சொல்லுங்களேன். நான் வெற்றி அடைஞ்சிடும் ஆமென் சொல்லுங்களேன். இப்படிலாம் உங்களுக்கு நடக்கணும்னா நீங்க அடுத்த நிமிடம் என்ன பண்ணணும்? சொல்லுங்க, என்ன பண்ணணும்? அவ்வளவுதான், கடைசி முடிக்க போறேன். ஆமா, விசுவாசத்தில் எப்படி இருக்கணும்? இப்படிலாம் இருக்கணும். இப்படிலாம் நீங்க விசுவாசத்துல இருக்கணும்னு என்ன பண்ணணும் கேட்கிறேன். வேதத்தை என்ன செய்ய வேண்டும்? வாசிக்க வேண்டும். வேதத்தை வாசித்து விட்டுவிடக் கூடாது. வேதத்தை என்ன செய்ய வேண்டும்? தியானிக்க வேண்டும். வேத வாசிப்பு, வேத தியானம் ஒவ்வொரு நாளும் உங்க வாழ்க்கையில இருக்கணும். எத்தனை பேர் தீர்மானம் எடுக்க போறீங்க? தீர்மானம் எடுக்க கையை வைத்துங்க. ஆமா, கையை வைத்து என்ன சொல்லுங்க? இப்படிப்பட்ட விசுவாச நிலைகளில் எப்பொழுதோ நான் நிலைத்திருக்க அனுதினமும் வேதத்தை வாசிப்பேன், வேதத்தை தியானிப்பேன். ஆமென், அல்லேலூயா. சரி, இப்போ நீங்க யாருக்கு முன்னாடி சொல்லியிருக்கீங்க? சொல்லுங்க, யாருக்கு முன்னாடி சொல்லியிருக்கீங்க? செய்யணுமா வேணாமா? செய்வீங்களா செய்ய மாட்டீங்களா? ஆனா உன்னை செய்ய விடாம தடுப்பான். அப்ப என்ன பண்ணுவீங்க? சொல்லுங்க, என்ன பண்ணுவீங்க? அதையும் மீறி என்ன செய்யணும்? வேதத்தை வாசிக்கணும், வேதத்தை தியானிக்கணும், விசுவாசமா வாய் திறந்து என்ன செய்யணும்? பேசணும், விசுவாசமா ஜெயிக்கணும். அப்படி செயல்பட்டால் தானியேலின் காரியங்கள் ஜெயமானது போல உங்களுடைய எல்லா காரியங்களும் என்ன ஆகும்? ஜெயமாகும். கண்களை மூடுவோம், ஜெபிப்போம். கண்களை மூடுவோம், ஜெபிப்போம்.